ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அழகு ஒன்றில் நமக்கு எத்தனை லெசன்ஸ் கொடுத்துருந்தாங்க? 4 லெசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1 2 3 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அழகு 2ல் 5வது லெசன் பார்க்க போகிறோம். 5வது லெசனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாரிடம் அதிகம் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த லெசன் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த பொண்ணு சொல்லுது என்கிட்ட பென்சில்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட பென்சில் வந்து குறைவாக தான் இருக்குது. இங்கே 2 தான் இருக்குது, 2 பென்சில் தான் வச்சுருக்கு. இந்த பொண்ணு 3 பென்சில் வச்சுருக்கு. இப்போ எது அதிகம்? 3 தான் அதிகம், 2 என்பது குறைவு. இதை பற்றின பாடங்கள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், படத்தை பார்த்து கட்டங்களில் நிரப்புக. இந்த புத்தக பை இருக்குல்ல, இதோட எண்ணிக்கை எத்தனை இருக்குங்க? 1 தான். அது மாதிரி இது புக்கு இருக்கா? இந்த புத்தகத்துக்கு 1 2 3 4 புத்தகங்கள் இருக்குது. இந்த ஷார்ப்னருக்கு 1 2 ஷார்ப்னர் இருக்குது. இங்கே கலர்ஸ் இருக்கா? கலர்ஸ் வந்து எத்தனை எண்ணிக்கை? 1 2 3 இருக்குது. இந்த பென்சில் பாருங்கள், 1 2 தான் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா, படத்தை உற்று நோக்கி வளையல்களின் எண்ணிக்கையை எழுதுக. இப்போ ஒவ்வொரு டிசைன்லேயும் வளையல்கள் இங்கே ஹேங்கரில் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இந்த டிசைனில் எத்தனை வளையல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 வளையல்கள். இந்த டிசைனில் 1 2 3 4 வளையல்கள். இந்த பச்சை கலரில் பார்த்திங்கன்னா 2 வளையல்கள். மஞ்சள் கலரில் 1 2 3 வளையல்கள். சரிங்களாப்பா? இப்போ பாருங்கள், இந்த நீல எண்ணிக்கையை விட மஞ்சள் வளையல் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இப்போ நீல கலரில் வந்து 4 இருக்குது, மஞ்சள் கலரில் 3. அப்போ மஞ்சள் கலர் வந்து குறைவாக தானேப்பா இருக்குது. அப்போ சரி. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் வளையலை விட பச்சை வண்ண எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், இது 3 தான், பச்சை கலருக்கு 2. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? குறைவாக இருக்குது. பச்சை கலரோட வளையல் வந்து குறைவாக இருக்குது, ஆனால் இங்கே அதிகமாகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இது வந்து தவறு. அடுத்து மஞ்சள் வளையல்களின் எண்ணிக்கையையும் ஆரஞ்சு கலர் வளையல்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது. ரெண்டுமே சமமாக இருக்கா பாருங்கள். இங்கேயும் 3 தான் இருக்குது, ஆரஞ்சுக்கும் மஞ்சளுக்கும் 3 தான் இருக்குது. இப்போ ரெண்டுமே சமம் தான். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வகைப்படுத்த தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் அந்த பொருட்களின் எண்ணிக்கையில் எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வகைப்படுத்த தெரியும். அதே மாதிரி எது அதிகம் எது குறைவாக இருக்குது எது அதிகமாக இருக்கிறத நம்ம டிஃப்ரெண்டியேட், அதாவது வேறுபடுத்தவும் முடியும் தானேப்பா. அவ்வளோதான், இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே குட்டீஸ், இதை பார்த்துக்கோங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.